ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஹெல்த் அண்ட் வெல்னஸ் 360 சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான தகவல் தான், எல்லாருக்கும் தேவைப்படுற தகவல் தான் பார்க்க போகிறோம். தினமும் நம்ம சேனலில் முக்கியமான தகவல் தான் கொடுத்துட்ருக்கோம், வீக்லி ஒன்ஸு. அதே மாதிரி இதுவும் உங்களுக்கு தேவைப்படுறது தான் இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை மோட் இ-ஷாப்பிங் மொபைல் ஆப். இந்த ஆப்பை நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் யூஸ் பண்ணலாம், ஐஃபோன்லேயும் யூஸ் பண்ணலாம். டிஸ்பிளேயில் தெரிகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும், எல்லாமே ரீசனபிள் விலையில். இதை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் டீட்டெயில்டாக அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே அதனுடைய டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் அதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ரிவார்ட்ஸு, ஆஃபர்ஸு இது எல்லாமே கொடுக்குறாங்க. ரெஃபர் பண்ணுறதாலையும் ஆன் பண்ணலாம், நிறைய இருக்குது. நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம். அதில் போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரணகள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட்டு, அந்த பிளான்ட்டோடைய மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது மோஸ்ட்டாக எல்லார் வீட்டிலுமே பார்க்கலாம். இது ஒரு அழகு தாவரமாக தான் வளர்ப்பாங்க. அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாமலே அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த வீடியோவில். ரணகள்ளி அப்படின்றது முன்னாடி சொன்ன மாதிரி அது ஒரு மூலிகை தாவரம் தான், அழகு செடியாகவும் வளர்க்குறாங்க. இதில் ரணம்னா புண்ணு அப்படின்னு சொல்லலாம். அதில் இப்போ நம்மளுக்கு கையில் அடிபட்டுச்சோ இல்லை வேறு ஏதாவது காயங்கள் ஏற்பட்டதோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், இதனுடைய சாறை பிழிஞ்சு அதில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ரணம் ஹீல் ஆகும், காயம் ஆறிடும். ஸோ அதனால் இது ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் உங்களுக்கு. அதை பற்றி ரணகள்ளி மூலிகையோட யூஸு என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ரணகள்ளியை இன்னொன்று என்னென்னு சொல்லுவாங்கன்னா மலைக்கள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நான் ஆல்ரெடி சொன்னது தான், எல்லார் வீட்டிலையுமே என்ன அழகு செடியாக இதை வளர்க்குறாங்க. இதனுடைய இலைகள் வந்து பல நன்மைகள் இருக்குது. இதனுடைய இலைகள் அதை பற்றி யாருக்கும் அந்தளவுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. அதனால் இந்த வீடியோ மூலயமா நிறைய பேருக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இலைகளை வைத்து அந்த சாறு எடுத்து நம்ம மார்னிங் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் எடையை கண்ட்ரோல் பண்ணலாம், உடல் எடையை குறைக்கலாம். அது மாதிரி ப்ளட்டு வந்து ப்யூரிஃபை பண்ணும். உடலில் இருக்கிற நச்சுத்தன்மை எல்லாத்தையுமே என்ன பண்ணோன்னா அது ப்யூரிஃபை பண்ணி வெளியேற்றிடும். ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான பயன். இதில் வந்து ஆன்டிபைரட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்பு இருக்குது. அது என்ன ஆகும் அப்படின்னா காய்ச்சலை குறைக்கும். இப்போ நம்ம எப்படி வந்து பேராசிட்டமால் யூஸ் பண்ணுறோம் ஜுரம் வரும்போது, அது மாதிரி இது ரணகள்ளியோடைய சாறை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த காய்ச்சல் குறையும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் டயபெட்டிஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படி பார்த்திங்கன்னா, இந்த இலைகளை எடுத்து அரைச்சி காலையில் எப்பயுமே வந்து எந்த ஒரு மருத்துவம் அந்த என்ன சொல்கிறது ஆயுர்வேதம் அது மாதிரி போனாலும் இல்லை வீட்டு வைத்தியம் எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணணும்னா மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ட்ரிங்க் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும். அதே மாதிரி நீரிழிவு நோய்க்கு இதை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த இலைகளை வந்து நல்லா அரைச்சி அதனோட சாறை எடுத்துகிட்டு மார்னிங் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கும் உங்களுடைய சுகர் லெவல். ஆல்ரெடி சொன்னது தான் உங்களுக்கு ரணகள்ளி, ரணம்னா பொண்ணுன்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு எங்கேயா அடிபட்டுச்சு காலில் அப்படின்னும் போது அந்த இடத்துல என்னென்னா அந்த இலைகளை உடனே பறித்து அதை வந்து நல்லா கசக்கி அதனுடைய சாறு எடுத்து மேலே எப்படி வந்து ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணுறோம் அந்த மாதிரி இதை நம்ம காயத்தில் பூசிகிட்டே வரலாம், உங்களுக்கு குணமாயிடும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இலைகளை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தலைவலி இருக்கிறவங்க இலைகளை வந்து நல்லா அரைச்சி தண்ணியில் வந்து அந்த சாந்து அந்த எப்படி சொல்கிறது பேஸ்ட்டு போல் அரைச்சி தண்ணியில் லைட்டாக கலந்து நம்ம என்ன பண்ணலான்னா அப்ளை பண்ணலாம். நெத்தியில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த தலைவலி குணமடையும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டு இந்த பிளான்ட்டை பற்றி. அதாவது என்னென்னா, இதை வந்து பொதுவாக வழக்கத்தில் யூஸ் பண்ணுற செய்திகளை தான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நிவாரணங்கள் தான் சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு சிலருக்கு அலர்ஜி ஏற்படலாம், அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றவங்க ஒன்ஸ் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.